ஹாய்மா. ஹாய். என்னம்மா நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நவராத்திரி வந்தது. போன வாரம் ஃபுல்லாக எல்லார் வீட்லையும் காலையில் சாயந்தரம் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது நவராத்திரி. ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து பாட்டு பல்லட்டா தசனாமா அபிராமி இருந்தது எல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் போய் பாடிட்டு ஒவ்வொரு வீட்லையும் எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அவ்வளோ மரியாதையாக அம்பிகையாக நினச்சி எங்களெல்லாம் ரொம்ப அவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்லேயும் அவ்வளோ மரியாதை பாருங்கள். ஒவ்வொரு வீட்லையும் கிஃப்ட்டோ ஜாக்கெட் வீட்டு வச்சு இது கீதா மாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த கீதா மாமி வீட்டில் கொடுத்தாங்க இந்த தட்டு. இந்த பாருங்கள் ஜாக்கெட் பிட்டெல்லாம் வச்சு வெத்தலை பாக்கெலாம் வச்சு எல்லாம் அழகாக ரொம்ப பண்ணாங்க. அந்த மாமி வீட்டில் டிஃபன் சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போகணும். இது வந்து மைதிலி மாமின்னு ஒரு மாமி இருக்காங்க வேங்கை வாசலில். அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க பாருங்க மத்தியானம் லஞ்சு இதை பாருங்க லஞ்சு கொடுத்து இந்த ஜாக்கெட் துணி வச்சு இந்த தட்டு அவங்க வீட்டில் கொடுத்தது இந்த தட்டு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அவங்க கேட்ரிங் வச்சுருக்காங்க மதுரா கேட்ரிங்னு. அவங்க வீட்டில் எங்களுக்கு வந்து இந்த ட்ரேயில் வச்சு ஜாக்கெட் பிட்லாம் வச்சு மத்தியானம் அவங்க வீட்டில் லஞ்சு. பாருங்க எல்லாருமே ஜாக்கெட் பிட் மட்டும் கொடுக்கல, மங்கள பொருள்கள் கொடுத்து ஒரு ஒரு பொருள் ஞாபகார்த்தமாக கொடுக்குறாங்க. இந்த ட்ரே கொடுத்தாங்க அது மதுரா கேட்ரிங்ன்ற வீட்டில். அதுக்கப்புறம் இந்த தட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்தாங்க. பேரில் யார் யாருக்கு கொடுத்தா அப்படியே எடுத்து வச்சா யார் யார் பேர் மறந்துச்சு. ஃப்ரெண்டு வீட்டில் இதை தட்டு ப்ளவுஸ் பிட்டு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இது வந்து லக்ஷ்மின்னு ஒரு ஃப்ரெண்டு அவங்க இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. பாருங்க டிஃபன் பாக்ஸில் பொம்மை மாதிரி அழகாக இருக்கு பாருங்க. சூப்பர்மா. பிளவுஸ் எல்லார் வீட்லயும் வச்சு கொடுத்தாங்க. இந்த இது கொடுத்தது பிளவுஸ் எல்லாம் வேண்டாம், நீங்க இதை மட்டும் காட்டுங்க. அப்புறம் வந்து இது வந்து பித்தளை தட்டு உமான்றவங்க வீட்டுல அவங்க கொடுத்தது அழகா பூ போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பரா விளக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியே கொடுத்தாங்க. சூப்பரா இருக்குமா? சூப்பர், நல்லா இருக்கு பித்தளை தட்டு. அப்புறம் இது ஒரு வீட்டுல கொடுத்தாங்க. நூத்தஞ்சேரியில ராதாமணின்னு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போனோம். நானும் என் பொண்ணுக்கும் எனக்கும் இந்த 2 டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. கலர்ஃபுல்லா இருக்குது. அது எனக்கு கொடுத்தது தான் கலர்ஃபுல்லா இருந்தது. எனக்கு என் பொண்ணுக்கும் கொடுத்தாங்க. வெத்தலை பாக்கு வச்சு அழகா இருக்கு பாருங்க. உபயோகமா இருக்கு. டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டிட்டு போகலாம். இதுல டிஃபன் பாக்ஸ்ல கட்டி ஆனா நல்லா டைட்டா இருக்கு மூடி. அதுதான் மெயின், டைட்டா இருக்கணும். இது ரெண்டும் அவங்க வீட்டுல கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்ரீதேவின்னு ஒருத்தி இருக்கா ஃப்ரெண்டு மடிப்பாக்கத்துல. அவ வீட்டுக்கு நான் போல, அவளே வந்து வீட்டுல வெத்தலை பாக்கு எடுத்துட்டு எனக்கு அவங்க வீட்டுல கொழு வச்சிருக்காளாம். வரல, நான் வர முடியலமா அவ்வளவு தூரம். அவளே கொண்டு வந்து இதை என்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டுல வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போனோம். அவள் இதை பாருங்க நல்லா இருக்குமா? வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். அவ கொடுத்தது. அப்புறம் வந்து எங்க வீட்டு எதிர் வீட்டுல சுதான்னு இருக்காங்க. அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டுல கொழு வச்சிருக்காங்க. கூப்பிட்டாங்க. நானே என் பொண்ணும் போனோம். 2 பேருக்கு 2 தட்டு கொடுத்துரு. பாருங்க வாழை மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. ஆமாமா, வாழை மாதிரி அழகா இருக்கு. ரவுண்ட் ஷேப் ஒன்று சதுரத்துல 2 கொடுத்தாங்க. பிளவுஸ் பீட் வச்சு கொடுத்தாங்க அவங்க. இது வந்து என் பொண்ணோட என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்களா, அதை எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் இது ஒரு வீட்டுக்கு போனோம். அது ஜுவல் பாக்ஸ் நினைக்கிறேன். ஜுவல்ல என்ன? ஆமாமா, ஜுவல் பாக்ஸ் இல்லம்மா, பேங்கிள் பாக்ஸ்மா. பேங்கிள் பாக்ஸா இல்ல ஜுவல்ல கூட போட்டுட்டு. ஜுவல்ல கூட மோதிர வளையல செயின் ஏதாவது போட்டு கூட எடுத்து நல்லா காட்டுமா. நல்லா இருக்கு பாருங்க. இது மாதிரி உபயோகமா கொடுத்துருக்காங்க. வளையல் தாமா வைக்கலாம். அழகா வளையல் செயின் எது வேணா வைக்கலாம். எது வேணா வைக்கலாம். அழகா இருக்கு. பேங்கிள் பாக்ஸ் நல்லா பேங்கிள் பாக்ஸ் ஜுவல் பாக்ஸ்னு எது வேணா வச்சு ஹேண்ட் பேக்ல வச்சு எடுத்துட்டு போகலாம். நல்லா அழகா இருக்கு. இதுவும் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து நர்ராஜ் ஃபேமிலின்னு ஒருத்தவங்க. அவங்களாம் எங்களுக்கெல்லாம் நைட்டு டின்னர் கொடுத்து அவங்க வீட்டில் லலிதா சாஸ்திரம்லாம் படித்து அவங்க வீட்டில் நல்லா கவனிச்சாங்க. அது எல்லார் வீட்லையுமே நல்லா கவனிச்சாங்க. அவங்க வீட்டில் இந்த கூடை கொடுத்தாங்க. என் பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் 2 வீட்டுக்கு போனால் அவங்க தட்டு கொடுத்துருக்காங்க. அது இவ்வளோ என் பொண்ணுக்கும் கொடுத்துருக்காங்க, என் சின்ன பொண்ணுக்கும். அப்புறம் இது ஒரு வீட்டில் கொடுத்தாங்க இந்த பாக்ஸ். எது யார் யார் கொடுத்தாங்க சில இதெல்லாம் மறந்து போச்சுல, பேர்லாம் மறந்து போச்சு, சாரி. அப்புறம் பிளவுஸ் பிட்லாம் நிறைய வந்திருக்கு இந்த வருஷம். பிளவுஸ் பிட் நிறைய கொடுத்துருக்காங்க. பாருங்க சூப்பர்மா சூப்பர்மா. நவராத்திரிக்கு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அப்படியே அம்பிகையாக நினச்சி ஒவ்வொருத்தரும் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. போனதுமே எல்லார் வீட்லேயும் சந்தன குங்குமம் கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு பானகம், பால், ஒரு வீட்டில் ரோஸ் மில்க்கு, இப்படி ஏதாவது ஒன்று போன உடனே எங்களுக்கு சந்தன குங்குமம் கொடுத்ததும் உடனே குடிச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததும் மஞ்சள் குங்குமம் தானே கொடுப்பாங்க. சந்தனமா? சந்தனம் குங்குமம் தான் கொடுப்பாங்க. ஓ சரி. கொடுத்துட்டு பானகம் நீங்க வந்தல வெறும் நம்ம சாப்பிட்டுதான் போயிருப்போம். இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து நீங்க வயிறு நிறையணும் அப்படின்றதுக்காக பானகம்
மோர் எல்லாம் ஒவ்வொரு வீட்டில் ஒன்று ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க பூஜை பண்ணி உடனே சாப்பாடு டிஃபனு ரொம்ப நல்லா. அப்பா இந்த வருஷம் ரொம்ப என்ஜாய். நான் நிறைய வீட்டுக்கு ஒவ்வொரு போக மாட்டேன். இந்த வருஷம் குடும்பம் வரைக்கும் எல்லார் வீட்டுக்குமே போனேன். எல்லார் வீட்லேயுமே gift கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா கவனிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் நவராத்திரிக்கு அவங்களால முடிஞ்சது இதை மாதிரி செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம், மன நிறைவாக இருந்தது. எல்லா ஃப்ரெண்டுங்களோட கும்பலாக போகிறது அதை விட மன நிறைவு. அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சாந்தி கிருஷ்ணான்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. அவங்களோட பையன் வந்து இப்போ அவங்க ஒரு பை போட்டு தேங்காய் வெத்தலை பாக்கு எல்லாமே கொடுத்தாங்க. அந்த பை வந்து இப்போ நேற்று யாரோ வந்தாங்க, அவங்க கொண்டு போயிட்டாங்க. பரவாயில்ல கிருஷ்ணா சாரி, உங்களோட பையன் நான் காட்டல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க வீட்டில் மதியம் நல்லா இருந்துச்சு. அவங்க வீட்லயும் சாந்தி கிருஷ்ணா வீட்லயும் அவங்க வீட்டுல கொலு வச்சாங்க. அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. என் ஃப்ரெண்டு அவங்க பை வந்து நேற்றுக்கு யாரோ எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு பை கேட்டாங்க. பை எடுத்து கொடுத்தா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. நோ ப்ராப்ளம். அதனால சாரி, அவங்களோட பையன் நான் வீடியோல காட்டல. அவங்க வீட்லயே வெத்தலை பாக்கு கொடுத்து ரொம்ப நல்லா. ஒருத்தவங்க பர்ஸ் கொடுத்தாங்களேம்மா. ஆமால, சரி பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு பீரோ அதில் மட்டும் பர்ஸை மட்டும் நாங்கள் பீரோவில் வச்சாச்சு. சரி பரவாயில்ல, அதுவும் நல்ல ஒரு கிஃப்ட். அது எங்கள் வீட்டில் வந்து பர்ஸ் கொடுத்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் என்ன ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. அவங்க வீட்டில் புட்டு அவள் அந்த புட்டு ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. கோதுமை புட்டு தானே, சூப்பராக இருந்துச்சு. அவள் எலுமிச்சை சாதம், எலுமிச்சை இது போட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க. நாங்கள் 1 ஹவரில் 12 மணிக்கு தான் சொன்னோம், வர சொன்னாங்க. இல்லைங்க நாங்கள் 12 மணிக்கு இப்படியே ஒரு வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வரோங்கன்னு சொன்னதும் 1 ஹவர்ல ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியம். எங்க அம்மாவா என்ன எல்லா அம்மாங்களும் சீக்கிரம் ரெடி பண்ணுவாங்க. நம்ம அம்மா தான் லேட் பண்ணுவாங்க. 12 மணிக்கு அவங்க போன் பண்ணி சொன்னோம் நாங்க வரோன்னு. 1 மணிக்கு போய் நிக்கிறோம், ரெடி பண்ணி உடனே. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவ்வளவு சீக்கிரம். அதுவும் 2 பேர் நாங்க போல. நாங்க குறைஞ்சது ஒரு 13 பேர் போனோம். 13 பேருக்கும் நல்லா கவனிச்சு எங்களுக்கு அவங்க பர்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப உபயோகமா, அந்த நல்ல பெருசா நல்லா இருந்தது. பர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பர்ஸை நான் தான் வச்சிருக்கேன். அது அப்புறமா சூப்பரா இருந்தது. நல்லா இது பண்ணாங்க. அதாவது வந்து உபயோகமா கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருமே. இப்ப கூட கொடுத்துருக்காங்கன்னா கூட நம்ம வெங்காய தக்காளி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். இதை பாருங்க, ஜுவல் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கு வைக்கிறதுக்கு இந்த தட்டு. அதாவது ஒவ்வொருத்தரும் கொடுத்தவங்க எல்லாருமே யோசிச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க. அது பாராட்டணும் என்னை பொறுத்தவரை. கண்டிப்பாக. அதே மாதிரி பாருங்க, இந்த தட்டு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்னா நம்ம ஏதாச்சும் பாருங்க, நம்ம நல்ல நாள்லாம் வீட்டுல தேங்காய் பூ பழம்லாம் வச்சுக்கலாம். வருஷ தட்டு மாதிரி வச்சுக்கலாம். அழகா சாமிக்கு பழம்லாம் வச்சு வைக்கலாம். அது இது நல்லா இருக்கு. இந்த ட்ரேவும் நல்லா இருக்கு பாருங்க. ட்ரேல கூட நம்ம கிச்சன்ல கூட ஏதாவது சால்ட் ஊறுகாய் அப்படி கூட வச்சுக்கலாம். ஆமா, எண்ணெய் ஐட்டம்லாம் கூட வச்சுக்கலாமேம்மா. இப்போ இல்ல டைனிங் டேபிள்ல வச்சு அழகா வச்சுக்கலாம். இந்த தட்டு பாருங்க, டிஃபன் சாப்பிட, சாதம் சாப்பிடலாம் உதவும். எல்லாமே யூஸ்ஃபுல்லான கொடுத்துருக்காங்க. யோசிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பர்மா. எல்லாருமே நல்லா சொன்னா. எல்லாருக்கும் நன்றியும் இந்த டைம்ல தெரிஞ்சு வச்சுக்கலாம். அத்தனை பேருக்கு நன்றி. இந்த வீடியோ பாக்குறவங்க நான் யாரா பேரை சொல்ல மறந்துட்டு இருப்பேன், தட்டு கொடுத்தவங்க பேரை. அதனால சாரி, மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. ஓகேம்மா, சூப்பரா சொன்னீங்க. ஓகே, நாங்க இன்னொரு வீடியோல பாக்குறோம். பாய்.